வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம வாட் இஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் NoSQL அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பெனி ஸ்டாக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் 20 ரூபீஸ் 10 ரூபீஸ் கீழே உள்ள ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு டீ குடிச்சிங்கனாலும் அதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்மியாக இருக்கனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஆஸ் அ டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், நீங்கள் வந்து இதுலேயும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப இன்டெப்த்தாலாம் டெய்லிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லைங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ரிலேட்டட் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்களும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இல்லை இன்றைக்கி NoSQLலாம் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். NoSQLனால் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து SQL வித் NoSQLக்கு என்ன டிஃப்ரென்ஸு, NoSQLோட டைப்ஸ், இதுதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீக்கிரமாக நான் வந்து கவர் பண்ணுறதுலாம், ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோனால. டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ், கிளவுட் டேட்டாபேஸ், கமர்ஷியல், டிஸ்ட்ரிபியூட்டட், எண்ட் யூசர், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஓப்பன் சோர்ஸ், ஆப்ரேஷனல், பர்சனல் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது வந்து மெயினாக இருக்குங்கன்னு நிறையா இருக்குது. இது வந்து மெயின் டேட்டாபேஸஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி நீங்கள் எதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எது யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. விச் வி ஆர் யூஸிங் SQL அண்ட் MySQL. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஏன் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறோம்? நீங்கள் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி டேட்டாலாம் ஃபெச் பண்ணுவீங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஓகேங்களா? இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதுதான் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. NoSQLும் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் டைப்ஸ். நீங்கள் வந்து புதுசாக இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முன்னாடியில் பழசுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது, இப்போ ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் டைப். அவ்வளோதாங்க இந்த NoSQLன்றது. இப்போ ரீசெண்டாக க்ளவுட் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா க்ளவுட் ஓரியன்டட் அவங்க மூவ் ஆனதுனால, க்ளவுட்லேயே டேட்டாபேஸ் இருக்குனால க்ளவுட் டேட்டாபேஸ்க்கு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சில இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ்னால் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் லொக்கேஷனில் இருக்கும், அதை மல்டிபிள் சிஸ்டம் கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த சர்வரில் தான் எல்லா மல்டிபிள் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த ஒரு அந்த டேட்டாபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்டையர் அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆர் மோர் லொக்கேஷன், ஃபிசிக்கல் லொக்கேஷனில் இந்த டேட்டாபேஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாபேஸ் 1 to 1 மாதிரி கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் டவுன் ஆனாலும் அதர் இது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆகாது. இதுதாங்க சென்ட்ரலைஸ்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டேட்டாபேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். மல்டிபிள் ஃபிசிக்கல் லொக்கேஷனில் இருக்கும். ஈச் லொக்கேஷனில் உள்ள டேட்டாபேஸ் வந்து சென்ட்ரலில் இருக்க சர்வரோட கனெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னால் என்னென்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட், ஸ்கேல் அப்னா என்ன, ஸ்கேல் அவுட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்கேல் அப் இஸ் நத்திங் பட் வெர்டிக்கல் ஸ்கேலிங். அதாவது வெர்டிக்கல் ஸ்கேலிங் சொல்லுவாங்க, இதை வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. ஸ்கேல் அப்னா என்னென்னா 1/1 மேலே. அப்படின்னா ஒரே ஒரு நோட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க. மோர் ரேம் ஆட் பண்ணுவாங்க, மோர் CPU, மோர் ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி ஒரே இதில் வந்து அப்கிரேடேஷன் பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்கேல் அப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஸ்கேல் அவுட். ஒரு நோடு இருக்க இடத்துல 2 நோடு 3 நோடு 2-3 சர்வர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்கேல் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து ஸ்கேலிங். இந்த கீ டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்குங்க, அப்போ தான் NoSQL நம்ம பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இப்போ NoSQLனால் உங்களுக்கு என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். NoSQL database stands for not only SQL or not SQL. அவ்வளோதாங்க. இது SQLே கிடையாதுடா, அதுக்கு தான் NoSQLன்னு சொல்கிறேன்டா அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? நாட் ஓன்லி SQL இல்லை நாட் SQL, இது SQL இல்லை அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு தான் அதோட மீனிங். இவ்வளோதாங்க NoSQLனால். ரொம்ப டெஃபினேஷன்லாம் கிடையாதுங்க. அடுத்து பாருங்கள், இட் இஸ் a non-relational database management system
that does not require any fixed schema. ஓகேங்களா? இப்போ இது எஸ்கியூஎல் என்ன ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது வந்து நாட் எஸ்கியூல்னு சொன்னனால ரிலேஷன்ஷிப்பே கிடையாது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸ்டு ஸ்கீமா எதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு ஸ்கீமா என்ன சொல்லுவீங்க, ப்ரீ டிஃபைன் கூட சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டா டைப் இண்டிஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரிங் வேர்கேர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, கேரக்டர் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இண்டிஜர் காலத்தில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நோஸ்கேல் கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இட் அவாய்ட் ஜாயின்ஸ் அண்ட் ஈஸி டு ஸ்கேல். ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்றத இதில் வந்து ஜாயின்ஸ் எதுக்கு, ஜாயின்ஸ் தேவையே இல்லை. அண்ட் ஈஸி டு ஸ்கேல் நம்ம பார்த்தோம்ல டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ நோஸ்கேல் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸுங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க நோஸ்கேலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சாரி, இது தாங்க நோஸ்கேல்னால் என்னென்னு. ஓகேங்களா? இப்போ எஸ்கியூஎல்ல என்னென்ன இருக்குது, நோஸ்கேல்ல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்கியூஎல் எடுத்திருக்கேன், நீங்கள் அதே மாதிரி MySQL கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் எவர் இட் இஸ். எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள்னு இருக்குது, மேனேஜர் டேபிள்னு இருக்குது. எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட், அட்ரஸ், மேனேஜர் ஐடி. மேனேஜர் டேபிளில் என்ன இருக்கும், மேனேஜர் ஐடி, மேனேஜர் நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் ஐடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ கிடையாதுங்க, ஃபாரின் கீ. அதே மாதிரி மேனேஜர் டேபிளில் போய் மேனேஜர் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி கீ. இப்போ உங்களுக்கு ஒரு கொரி வருது, எனக்கு வந்து எம்ப்ளாயோட மேனேஜர் நேம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஆன் போட்டு சாரி இன்னர் ஜாயின் வித் மேனேஜர் டேபிள் ஆன் மேனேஜர் ஐடி எம்ப்ளாயி டாட் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு மேனேஜர் டேபிள் டாட் மேனேஜர் ஐடி. ஸோ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி இன்னர் ஜாயின் போட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரீங்க. இந்த மாதிரி தான் டேபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ரோ பை ரோவாக எஸ்கியூஎல்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதே இது இங்கே வாங்க, நோஎஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா இது பிளாக் பை பிளாக்காக ஸ்டோர் ஆகிருக்கும். நோஎஸ்கியூஎல்ல டாக்குமெண்ட் டேட்டா பேஸுங்க, நிறைய டைப் இருக்குது, நம்ம பார்க்கலாம் லேட்டராக. இது பிளாக் பை பிளாக் ஜேஎஸ்என் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி, இந்த எம்ப்ளாயி ஐடி இதெல்லாம் வந்து ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், இந்த மாதிரி பிளாக் பை பிளாக்காக ஸ்டோர் ஆகிருக்கும். இது ஒரு ரோங்க. இதே மாதிரி இன்னொரு ரோக்கு இன்னொரு பிளாக் வரும். ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாயி ஐடி 1 2 3 4 நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் நேமும் வந்துடும், மேனேஜர் ஐடி எல்லாமே வந்துடும். இன்னர் ஜாயின் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. ஸோ இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ஒரே ஒரு ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்னொன்று பாருங்கள், நோஸ்கேல் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி ஐடியில் 1 2 3 4ன்னு போட்டிருக்குன்னா இங்கே வந்து நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர்ஸ் லைஃப் நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா இட் வில் நாட் அலோ யூ டு ஸ்டோர் ஹியர். ஏன்னா டேட்டா ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் டேட்டா டைப்பை மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் 1 2 3 4ன்னு இருக்குது, நான் இதுக்கு பதிலாக வேறு ஸ்ட்ரிங்கை நான் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ஸ்கீமா. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். இன்னொன்று பாருங்கள், இங்கே வந்து எம்ப்ளாயி டேபிள் இதெல்லாம் நல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காலம் செலக்ட் பண்ணால் நல் ரோஸ்லாம் வரும், நல் காலம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? இங்கே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, நல் இருந்தால் இருந்துட்டு போகுது, ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் அவாய்ட் பண்ணி டேட்டா கெட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா காலமும் ஈஸியாக ஆட் பண்ணலாம். இங்கே போய் வந்து நீங்கள் இன்னொன்று சேலரியும் ஒரு காலம் ஆட் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா மல்டிபிள் காலம்ஸ்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க, பட் மல்டிபிள் காலம் நேம் சேலரியும் போட்டு நாளைக்கு காலம் நேமை மாற்ற முடியாது. அது ஏன்னா ப்ரோக்ராமேட்டிக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ்ங்க. இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஓகே நோஎஸ்கியூஎல் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, நான் நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் போயிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் எது ரிலேட்டடாக இருக்கோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்கியூஎல் டேபிளில் சேலரின்னு ஒரு காலம் வச்சுருக்கேன்னு வச்சுங்க. எனக்கு வந்து ஆவரேஜ் ஆஃப் சேலரி, எல்லா எம்ப்ளாயோட ஆவரேஜ் சேலரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, தெர் இஸ் ஏ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்களா? என்னென்ன இருக்குது, சம்மு, மின்னு, மேக்ஸு, கவுண்டு, இது மாதிரி நிறையா இருக்கா? மின்னு, மேக்ஸு, கவுண்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வந்துடும். சாரி, மினிமம் போட்டிங்கன்னா மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, சம்மு போடலாம், ஏவிஜி போடலாம், இது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜ் பண்ணணும்னா ஆவரேஜ் ஆஃப் சேலரி எடுத்துகிட்டு வரணுமா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஒரு பிளாக் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்குங்கள, இது மாதிரி நீங்கள் ஃபார் லூப் போட்டு மல்டிபிள் பிளாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணால் தான் இதோட ஆவரேஜ் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ இது பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? டிஃபால்ட்டாக வந்து நோஸ்கேல் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க.
ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எஸ்கியூலுக்கும் நோஎஸ்கியூலுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அதேமாரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு இது வரும், எதுக்காக நான் வந்து நோஎஸ்கியூலை யூஸ் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஹை ஸ்கேலபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், லோயர் காஸ்ட்டு. ஏன்னா அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ஓப்பன் சோர்ஸ்னால. ஸ்கீமா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது இதில் வந்து. அடுத்து செமி அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நோ காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸ்கீமா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. ஸ்கீமா ஃப்ளெக்சிபிலிட்டி நோ ஸ்கீமா இதுக்கு வந்து. ஓகேங்களா? இந்த காரணங்களுக்காக நீங்கள் வந்து நோஎஸ்கியூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹை ஸ்கேலபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பார்த்தோம்ல. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒன் மோர் நோடெல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கலாம் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா. இவங்க டேட்டா வந்து செமி அன்ஸ்ட்ரக்சர்டாக இருந்தால் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நோ மோர் காம்ப்ளெக்ஸ் ரிலேஸ், இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் நோஎஸ்கியூல போகலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னென்ன பார்த்தோம், எஸ்கியூலுக்கும் நோஎஸ்கியூலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம், ஒய் டு யூஸ் நோஎஸ்கியூல் டேட்டாபேஸ் பார்த்தோம். இப்போ வந்து நோஎஸ்கியூலோட டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன டைப் இருக்குன்னா, டாக்குமெண்ட் ஸ்டோர் டேட்டாபேஸ் ஒன்று இருக்குது, கீ வேல்யூ பேர் டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்குது, கிராஃப் டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்குது, காலம் ஓரியன்டட் டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு டைப் இருக்குது. இந்த 4 டைப் இருக்குங்க நோஎஸ்கியூல் கீழே. இதில் வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர் டேட்டாபேஸில் MongoDB இஸ் த ஃபேமஸ் ஒன். அடுத்து அமேசான் சிம்பிள் டிபின்னு ஒன்று இருக்குது, கவுச், ரியாக்ட்னு இருக்குது. கீ வேல்யூ பேரில் ரேடிஸ் அண்ட் டைனமோன்னு இருக்குது. கிராஃப் டேட்டாபேஸில் Neo4j ஃபேமஸ் ஒன். இப்போ இன்ஃபினிட்டிவ், ஓரியன்ட் டிபி, ஃப்ளாக் டிபின்னு இருக்குது. காலம் ஓரியன்ட் டேட்டாபேஸில் கசன்ட்ரா, காஸ்மோ டிபி, பிக் டேபிள், ஹச்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ டாக்குமெண்ட் ஸ்டோர் டேட்டாபேஸ்னால் இந்த டேட்டாபேஸ் எதுக்குன்னா டாக்குமெண்ட் ஃபார்மேட், அதாவது ஜேசன் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும் நம்மளோட டேட்டா. கீ வேல்யூ பேர்னா எப்படின்னா, ஒரு கீக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இது எங்கே அதிகமாக தேவைப்படும்னா, கேட்சிங் மெக்கானிசம், அதாவது கேட்ச் டேபிள் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி இடத்துல கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு கீயை மட்டும் எடுப்பீங்க, அதோட வேல்யூ வந்துடும். கிராஃப் டேட்டா பேஸ்னால் ஒரு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் உங்களோட யூசர் ஐடியை வச்சு உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க, அவங்க வந்து எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது கிராஃப் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறாங்க, யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட இது வந்து நிறைய அனலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் டேட்டா பேஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்கொயரி பண்ண பார்த்தீங்கன்னா அது ஒன்னோட கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நேரத்தில் கிராஃப் டேட்டாபேஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ரெண்டாவது காலம் ஓரியன்ட். உங்களுக்கு என்ன காலம் நேம்னே தெரியலேன்னு வச்சுக்கோங்க, டைனமிக் காலம்ஸ் நிறையா வருது க்ரியேட் பண்ணணும்னா, அப்போ வந்து நீங்கள் காலம் ஓரியன்ட் டேட்டாபேஸ் வந்து யூஸ் ஆகும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வந்து கசாண்ட்ராவோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அதோட ஆர்கிடெக்சர்லாம். இது சிஸ்டம்லாம் டவுனே ஆகாது. ஓகேங்களா? இதுதாங்க நோஎஸ்கியூலோட டைப்ஸு. இதில் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணல. கேப் தியரம்னு ஒன்று இருக்குது, CAP அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ்கியூலில் பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னு இருக்குது, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டின்னு சொல்கிறது எஸ்கியூலில். CAP கேப்பில் வந்து கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி, பார்ட்டிஷன் டாலரன்ஸ், இது வந்து இதில் இருக்குது, நோஎஸ்கியூலில் இருக்குது. அப்புறம் அந்த கேப் தியரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதனால, எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தான் இவங்க அடுத்த லெவல் வந்து பேஸ் தியரம்னு ஒன்று இருக்குது. பேஸுன்றது இதுக்கு போகிறாங்க, அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். BASCன்னு சொல்லுவாங்க பேஸுன்றது. இந்த கேப் தியரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. CACP இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி அண்ட் அவைலபிலிட்டி மட்டும்தான் பண்ண முடியும், பார்ட்டிஷன் டாலரன்ஸ் பண்ண முடியாது. அது வந்து டயகனலாக வரும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பிடுவீங்க. இது மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நோஎஸ்கியூலோட டைப்ஸ். நான் கொஞ்சம் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுறக்காண்டி கொஞ்சம் ஓரளவு பண்ணணும், ஓரளவு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நோஎஸ்கியூல் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு. ஓகேங்களா? நம்ம லேட்டராக வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். MongoDBனா என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் கண்ணு மூடித்தனமாக MongoDB வந்து தான் நோஎஸ்கியூல்ங்கிற சொல்லாதீங்க, நிறைய டூல்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ நம்ம லேட்டராக 1 பை 1 நம்ம டைம் கிடைக்கும் போது நான் 1 பை 1 நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். அதோட ஆர்கிடெக்சர் என்ன, கேப் தியருக்கும் பேஸ் தியருக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு NoSQL பற்றி ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.